वेदांतदेशिक यतीन्द्र कटाक्षलब्धत्रय्यन्तसारमणपद्यगुणं बुधाग्र्यं नारायणाद्य यतिधुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथ यतिशेखरम् आश्रयामः. बृहदारण्यकத்துல 6வது அத்தியாயத்துல 3வது பிராமணம் ஜோதிர் பிராமணம். இது யஜுர்வேதத்துல வர பிராமணம். யஜுர்வேதத்துல கிருஷ்ண சுக்லன் 2 வேதங்கள். அதுல மாத்தியந்திய சுக்லத்துல மொத்தம் 15 சாக்கைகள், மாத்தியந்தின சாக்கை காண்ப சாக்கைன்னு. அந்த காண்ப சாக்கையில 2த்திலையும் சம்ஹித பாகம் பிராமண பாகம் இருக்கு. ரெண்டு சாக்கையிலுமே இந்த பிருகதாரண்ய உபனிஷத் படிக்கப்படுறது. இந்த சாக்கா பேதங்கள் பிரம்மாண்ட புராணத்திலையும் விஷ்ணு புராணத்திலையும் சொல்கிறேன். இன்னும் நிறைய புராணங்கள்லேயும் இந்த 15 சாக்கைகளை பற்றியும் விரிவாக சொல்லியிருக்கு. இந்த பிருகதாரண்யக்கம்னு எப்படி இந்த பெயர் காரணம்னா, பிரம்மேதி யத் பிருகதி பிருகயதீதி வித்தம் बृहयतीति वित्तं सर्वप्रकार बृहदस्य च ब्रह्मणं यत् आरण्यकं बृहदिदं परिशील्य किञ्चित् संगृह्यते यत्र सकलोपनिषद रहस्यம்னு உத்தமூர் சுவாமியோடைய ஸ்லோகம். என்னன்னா, இதில் பிரம்மத்தை பற்றி விசாரிக்கப்படுவதாகவும் இந்த பிராமணமே ரொம்ப பெரிய உபனிஷத்தாக இருக்கிறதுனாலையும் இதற்கு பிருகதாரண்யக்கம்னு இதற்கு பெயர். இதில் அடியன் எடுத்துட்டு இருக்கிறது வந்து ஜோதிர் பிராமணம். இது 6வது அத்தியாயத்தில் 3வது பிராமணம். இது 4வது பிராமணத்திற்கும் ஜோதிர் பிராமணம்னு பேர். இதில் அடியன் எடுத்துட்டு இருக்க 3வது பிராமணம் மட்டும் மந்த்ரா. இதில் மட்டும் இதில் 38 அடியன் மந்த்ராணின்ட்ட க்ஷமி மந்த்ராக 38 மந்திரங்கள். இது இந்த பிராமணத்தில் ஜனகருக்கும் யாக்ஞவல்கியருக்கும் நடக்கிற சம்வாதம். இது இந்த பிராமணங்களுக்கு முன்னாடி ஜனகரோட சபைக்கு யாக்ஞவல்கர் நிறைய வாட்டி எழுந்தருளியிருக்கிறார். அப்போ ஜனகர் வந்து நிறைய சம்பாவனைகள்லாம் பண்ணி இது பண்ணதுனால யாக்ஞவல்கியருக்கு வந்து இந்த முறை வந்து ஜனகருக்கு எதுவும் உபதேசிக்கக்கூடாது, அத்தியாத்ம வித்தியை பற்றி எதுவும் உபதேசிக்கக்கூடாது அப்படின்ட்டு இந்த பிராமணம் ஆரம்பிக்கப்படுறது. ஜனகவும் வைதேகம் யாக்ஞவல்கியோ ஜகாம சமேனேன வதிஷ்ய இதி அத்தஹ யத் ஜனகஸ்ச வைதேகோ யாக்ஞவல்கியஸ்ச அக்னிஹோத்ரே சமுதாத்தே தஸ்மைஹ யாக்ஞவல்கியோ வரந்ததோ. அப்போ ஜனகருக்கும் யாக்ஞவல்கியருக்கும் அக்னிஹோத்திர விஷயத்தில் சம்வாதம் நடக்கும் பொழுது ஜனகருடைய அக்னிஹோத்திர விஷயமான ஞானத்தை பார்த்து ஜனகருக்கு யாக்ஞவல்கருக்கு மிகவும் சந்தோஷம் அடைந்து, யாக்ஞவல்கர் ஜனகருக்கு நான் உனக்கு வரம் தருகிறேன் அப்படின்னு சாதிச்சு. அப்போ ஜனகர் வந்து எனக்கு தத்துவ விஷயமான ஞானத்தை எனக்கு அருள வேண்டும்னு யாக்ஞவல்கர்கிட்ட பிரார்த்திக்கிறேன். இதுலேருந்து 7 எல்லா இடத்துலையும் மந்த்ராணினே அடியன் இது பண்ணியிருக்கேன். அடியன் திருத்திக்கிறேன், க்ஷமிக்கிறோம். மொத்தம் 5 மந்திரங்கள்னால இந்த ஆத்மாவுக்கு ஜோதிஷ் எது அப்படின்னு அப்படி யாக்ஞவல்கியர்கிட்ட ஜனகர் கேட்குறார். யாக்ஞவல்கியா கிம் ஜோதிரயம் புருஷ இதி ஆதித்யம் ஜோதிஷ் சம்ராடிதி ஹோவாச்சா ஆதித்யேனைவ ஜோதிஷாஸ்தே பல்யேதே கர்மகுருதே விபல்யேதி இத்யேவமைதத் யாக்ஞவல்கியா அப்படின்னு இந்த பிரச்சனை ஆரம்பிக்கப்படுறது. முதல் கேள்வியானது, இந்த ஆத்மாவுக்கு இந்த புருஷனுக்கு ஜோதிஷ் எது அப்படின்னு ஜனகர் வினவ, யாக்ஞவல்கியர் சூரியன் தான் ஜோதிஷ் அப்படின்னு அதற்கு பதில் சொன்னார். அப்போ மறுபடியும் ஜனகர் சூரியன் அஸ்தமித்த பிறகு எது ஜோதிஷ் என்று கேட்க, சந்திரன் தான் ஜோதிஷ் அப்படின்னு பதில் சொல்ல, இந்த 2ம் அஸ்தமித்த பிறகு எது ஜோதிஷ் இந்த புருஷனுக்கு அப்படின்னு வினவ, அக்னிதான் ஜோதிஷ். அதே மாதிரி இந்த 3ம் இல்லாத காலத்தில் எது ஜோதிஷ் என்று வினவ, வாக் தான் ஜோதிஷ். கடைசியாக இது எதுவுமே இல்லாத பொழுது இந்த ஆத்மாவுக்கு எது ஜோதிஷ் என்று வினவ,
ஆத்மா தான் இதற்கு இந்த புருஷனுக்கு ஜோதிஷ் என்று யாக்ஞவல்கர் பதில் கூறுகிறார். கதம ஆத்மா என்று ஜனகர் கேட்க, யோயம் விஜயானமய பிராணேஷு ஹிருத்யந்தர் ஜோதி புருஷா என்று அதுக்கு உத்தரமாக ஹிருத்யந்தர் ஜோதி ரேப விட்டு போய் ஹிருத்யந்தர் ஜோதி அதுக்கு அந்தமா முடிவு அந்தர்ஜோதி முடிவு உள்ள உபனிஷத் பாஷ்யக்காரர் ஹிருத் கமல மத்தியகதா பிராணசப்த இந்திரிய முக்கிய பிராணமத்தியகா விஜயான தர்மகோ ஜோதிஷப்தித பிரகாசஸ்வரூபா புருஷோ ஜீவ என்று இதற்கு பதில் கூறுகிறார். யார் இந்த ஆத்மா பிராணங்களின் இடையில் இருக்கிறானோ, ஞானமுடையவனாய் இருக்கிறானோ, ஹிருதயத்தில் இருக்கும் ஸ்வயம் பிரகாசமான புருஷனே ஆத்மா என்று அதுக்கு பதில் சொன்னார். ஆத்மா விஜயானமயன் புருஷா अत्र विज्ञानमयः इति प्राचुर्यार्थमयता ஆத்மனோ தர்மபூத ஞான வத்திரேகா சித்த உக்தா. இந்த ஆத்மா ஞானத்தாலே, அந்த மயற்பிரத்தியத்தினால் இந்த ஞானத்தாலே ஆனவன் என்று சொல்லப்பட்டது. தர்மபூத ஞானத்தை விட வேறானவன், பிருத்தக்காக வேறுபட்டவன் என்று யாக்ஞவல்யர் கூறினார். ஆத்மாவுக்கு ஞாத்ருஸ்வரூபம் அப்படின்ற ஒரு ஆத்மா ஞானமயன், அவனுக்கு அதை தவிர இன்னொரு குணம் இருப்பதை, அந்த இன்னொரு குணமான தர்மபூத ஞானம் என்ற குணம் இருப்பதை ஞானமயன் ஆத்மனஹா ஞாத்ரஸ்வரூபம் வத்திரிக்தம் குணத்துவம், அதற்கு இன்னொரு குணம் அது இருக்கு என்று ஞாதா. அதுக்கப்புறம் தர்மபூத ஞானம் எங்க வந்தது? அல்ல, அந்த ஞாத்ருத்வ ஸ்வரூபம் அதுதான் பிராச்சுரியார்த்தமாய் என்று சொன்னார். விகாரசம் சொல்லலைன்னா உற்பத்தின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ஞானஸ்வரூபமான ஆத்மாவுக்கு அதை விட இன்னொன்று இருக்கு, அது வத்திரிக்தமான ஒரு குணம் இருக்கு. ஞானஸ்வரூபஸ்ய ஜீவஸ்ய அவன் ஞாத்ருத்வ ஸ்வரூபம் கீழே சரி. ஆத்மா ஞானஸ்வரூபம் மேல கண்ணா தெரியுது. பெரிய எழுத்தா போட்டேன். தலைப்பு போடுறது ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கும். अत्र जो उपनिषद भाष्य यातृत्व स्वरूप एदिक्त देवदा यातृत्व विज्ञानमय कोक्त्या அது உக்தியான் திருத்தி இப்படியெல்லாம் திருத்திக்கணும். நாம பண்ணக்கூடாது. अत्र திருத்தி சொன்னாதான் வரும், சதஸ்ல வந்தாதான் சொல்ல முடியும். अत्र ज्योतिष शब्द आत्मनः ज्ञानस्वरूपस्य विज्ञानमयत्वोक्त्या धर्मभूतज्ञानद्वारा भासकत्वम् आदित्यादीनामिव तेजोरूपाणां प्रभाद्वारा ज्योतिष्त्वमिति भावः. ஜோதிஷ் என்கிற சப்தத்தினால் ஆத்மா ஞானஸ்வரூபம் என்று சொல்லப்பட்டது. விஞ்ஞான சப்தத்தினால் ஆத்மா தர்மபூத ஞானத்வாரா எல்லாத்தையும் அறிகின்றான், எல்லாம் பிரகாஷ். அந்த வாக்கியத்துக்கு என்ன கரெக்டா எழுதினதுக்கு அதாவது தர்மபூத ஞானத்தினால் தர்மியான ஆத்மா தெரியல. இல்லை, ஆத்மாவுக்கு அங்கே ஆத்மாவுக்கு தர்மபூத ஞானத்தின் வழியாக எல்லா வஸ்துக்களும்
அறியப்படுகிறது. பாக்கியவஸ்து வாசகத்துவம் தன்னை தவிர மிச்ச எல்லாத்தையும் ஆத்மா தனக்குத்தானே தெரியும். தெரியும். தன்னை ஒழிந்ததொன்னை காட்டுகை, சுவாமியோட பக்தி தன்னை ஒழிந்ததொன்னை காட்டுகை அப்படின்னு தான் சொல்லுது. அங்க தர்மபூதான துவாரான்னு இருக்கு, ஞாபகம் விட்டு தர்மபூதம் அந்த மாதிரி வேண்டாம் சொல்லிட்டு கரெக்டெல்லாம் அது வேண்டாம், அதை நான் கேட்க வேண்டிய தான் யோசிக்கணும். ஒரு விளக்கு இதற்கு உதாரணம் வந்து தர்மபூத ஞானத்திற்கு ஒரு விளக்கை ஏற்றினால் அதனுடைய பிரபை விளக்கு விளக்குதான் விளக்கு லலயோர பேதம் விளக்கு லலயோர பேதம் விளக்கு அச்சுப்பிழை விதி விலக்கு. எப்படி ஒரு இடத்தில் ஏற்றப்பட்ட விளக்கு லாபம் வேற ஒன்று. திருச்சியில் ஒரே வெள்ளம், எப்படி ஒரு ஏற்றப்பட்ட விளக்கு. நான் இது காரணம் சொல்ல கூட 3 மணி நேரம் ட்ரெயினில் வரும்போது ப்ரிப்பேர் பண்ணேன், க்ஷமிக்கணும். விளங்கும் சுடர் ஜோதியை வேள்வியை விளக்கின் ஒளிதன்னை, அது ஒளிதன்னை சொல்லாத விளக்கம் சொல்லாத போறேன். விளக்கினுடைய அந்த அந்த வெளிச்சமானது எல்லா இடங்கள்லையும் எப்படி பரவுகின்றதோ அதே போல இந்த ஆத்மாவானது தர்மபூத ஞானத்தின் மூலம் எல்லா இடங்களிலும் பரவி இருந்து விஷயங்களை கிரகிக்கின்றது. இதற்கப்புறம் இந்த ஜீவனுக்கு வந்து இந்த பிராமணம் முழுக்க ஜீவனுக்கு இந்த 3 தசைகளை வந்து விசாரிக்கப்படுது. ஸ்வப்னம், சுஷுப்தி, ஜாகிரத் தசைகள். இந்த மூணு சமானசன்னுபௌ லோகாவ் அனுசஞ்சரதி தியாயதீவ லேலாயதீவ சஹி ஸ்வப்னோ பூத்வேவம் லோகமதிக்ராமதி மிருத்யோ ரூபாணி. இந்த ஆத்மா, இந்த ஜீவாத்மாவுடைய கர்த்திருவம் பராயத்தம் அது இருந்தாலும் அகங்கார விமூடாத்மா கர்த்தாகமிதி மன்யதே அப்படின்னு இவன் அபிமானத்துடன் தியாயதீவனா அபிமானத்தோட சுதந்திர கர்த்தா என்று அவனை எண்ணிக்கொண்டு லேலாயிதீவ 2 உலகங்களிலும் சஞ்சரிக்கிறான். ஜாகிரத்து ஸ்வப்ன தசைகளில் 2த்திலையும் அவனே சுதந்திர கர்த்தா என்று எண்ணிக்கொண்டு அபிமானத்தோட சஞ்சரிக்கிறான். அந்த ஜீவன் ஸ்வப்ன தசையை அடைந்து அங்கு புலி முதலிய பல்வேறு ரூபங்களை ரூபங்களை அடைகிறான். இந்த சம்சார தசையில உள்ள மனுஷியாதி ரூபங்களை அவன் அப்போ அந்த ஸ்வப்ன தசையில காண்பதில்லை. ஜீவனுடைய கர்த்தத்துவ விசாரம் பராயத்தம்ன்றது அர்த்தம் என்ன? பராயத்தை சொல்றது இவனுக்கு உன்னுவத்தனுக்கு அதீனமாக இருந்து காரியத்தை செய்வது. எனக்கு அகங்கார விமூடாத்மா கர்த்தாக இது மன்னியதேன்ற ஸ்லோகம் பரமாத்மா அதீனமாக சொல்லலை. பிரகிருதி புனக்கர்மாணி சர்வஜாக அந்த இது வச்சு தான் சொல்லிருக்கு. அதனால அது 2த்துக்கும் சமன்மை ஆகுமான்றது அந்த பராயத்தத்தில் பராயத்தத்துவங்கிறது இதராயத்தத்துவம். இந்த பரசப்தத்தை ஞாபகம் வச்சுக்கணும், அது பந்தி புரிஞ்சுக்கோம். அந்நியாயத்தம் பிரகிருதி ஆயத்தம் சரி நானே சொல்ல முடியாது. நானே கஷ்டப்படுறேன். அது அந்த அபிமானத்தோட அது பராத்துத சுதே சூத்திரத்தை ஞாபகம் வச்சுட்டு பராயத்துல பரமாத்மான்னு அர்த்தம் சொல்லணும்னு அவர் அடக்க பார்க்குறா. அப்படி இல்லை பரன்னா இன்னொரு ஜீவன் பிரகிருதி ஆயத்தமாக கிரமம்னா பராயத்தம் தான். அந்த என்ன இல்லை, அந்த ஸ்லோகத்துக்கும் பராயத்து சப்தத்துக்கும் எப்படி சம்பந்தம் அதுக்கு தான் நீ கேட்டது. ஜீவனுடைய கர்த்திருவ விசாரம் ஜீவனுடைய கர்த்திருவ விசாரம் ஸ்ரீபாஷை கர்த்திரதிகரணத்திலும் பராயத்த அதிகரணத்திலும் விசாரிக்கப்படுகிறது. பராயத்தம் அந்த அதிகரணத்தில் சொல்லப்பட்டது. சவாயம் புருஷோ ஜாயமானஹ ஷரீரமபி சம்பத்தியமானஹ பாப்மபிஹி சகும் சிருஜ்யதே ச உத்கிராமன்னு மிரியமானஹ பாப்மனோ விஜஹாதி. இந்த தேகத்தை விட வேறான இந்த ஜீவாத்மா ஷரீர சம்பந்தம் இருக்கும் வரை இந்த ஷரீர சம்பந்தம் இருக்கும் வரை இந்த புண்ணிய பாபங்களை செய்கின்றான். தன்னுடைய கடைசி அந்திய சரம பிறவியில்
இந்த ஆத்மா இந்த உடலை விட்டு 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 செல்லும் பொழுது தன்னுடைய எல்லா புண்ணிய பாபங்களையும் இருக்கணும். சரமோ கிரமணம் தான் இருக்கு. சரமோக்கிரமணம், சமரோ உட்கிரமணம். இங்கேயே விட்டு விட்டு எல்லா புண்ணிய பாபங்களையும் இங்கேயே விட்டு விட்டு செல்கிறான். இப்போ ஜீவனுடைய 2 உலகங்களும் சஞ்சரித்து வரக்கூடிய விஷய கதனம். தஸ்யவா ஏதஸ்ய புருஷஸ்ய द्वे एव ஸ்தானே பவத இதஞ்ச பரலோகஸ்தானஞ்ச என்று ஆரம்பித்த இந்த மந்திரம் இந்த ஆத்மாவுக்கு 2 ஸ்தானங்கள் உள்ளது என்கின்றது. சரீரத்துடன் கூடிய இருக்கும் இந்த ஸ்தானமும் பரலோகமும். அதில் ஸ்வப்னம் 3வது ஸ்தானம். இது 2ற்கும் மத்தியில் இருப்பதனால் இதற்கு சந்தியஸ்தானம் என்று பெயர். இவன் புண்ணிய பாபங்களுக்கு ஏற்றாற்போல் ஸ்வப்னத்தில் சுகதுக்கங்களை அனுபவிக்கிறான். ஸ்வப்னத்தில் உள்ள சரீரமானது இந்த லோகத்தில் உள்ள சரீரத்தை விட வேறான சரீரம். ஸ்வப்னதசையில் இந்திரிய வியாபாரங்கள் எல்லாவற்றையும் அடக்கி கொண்டு அவனுடைய புண்ணிய பாபங்களுக்கு ஏற்றாற்போல் எல்லாவற்றையும் சிருஷ்டி பண்ணி கொள்கின்றான். ஸ்வயஞ்சோதிகி முன்கூறிய சூரியாதிகள் வெளிச்சம் இல்லாவிடனும் அங்கே 7 மந்திரங்கள்னால சூரியன் சந்திரன் இவர்கள் இல்லாத போது இவனே தானே தன்னுடைய ஞானத்தினாலேயே எல்லாவற்றையும் அறிகிறான். அது பின்னாடி வரப்போகிறது. ஸ்வப்ன சிருஷ்டியில் இப்போ விசாரிக்க போகிறேன். இப்போ ஸ்வப்ன சிருஷ்டியில் யார் சிருஷ்டி பண்ண போகிறான்னு கஹா அப்படின்னு ந தந்திரா ரதான ரதயோகான பந்தானோ பவந்தி ந தத்ர ரதான ரதயோகான பந்தானோ பவந்தி அப்படின்னு இந்த மந்திரத்திற்கு அவன் ஸ்வப்ன தசையில் ரதங்கள் குதிரைகள் இந்த மாதிரி பல போக வஸ்துக்களையும் எல்லாவற்றையும் அனுபவிக்கிறான். இந்த வஸ்துக்கள் எல்லாம் பரமாத்மா இவனுக்காகவே சிருஷ்டிக்கிறார். விழித்திருக்கும் நிலையில் இவன் இதை எதுவும் காண்பதில்லை. ஆனந்தகா, இங்கே 3 ஆனந்த சப்தம் இருக்குது. ஆனந்தகா, முதகா, பிரமோதகான்னு. ஆனந்த சப்தமானது தனக்கு பிரியமான வஸ்துவை கண்டவுடன் வரும் சந்தோஷம் ஆனந்த சப்தம். முதகா, இந்த வஸ்து அவனுக்கு வசப்பட்டு விட்டதற்கு பிறகு வரும் சந்தோஷமானது முதகா சப்தத்தினால் சொல்லப்படுகிறது. பிரமோதகா, அந்த வஸ்துவை அனுபவித்தவுடன் வரும் சந்தோஷமானது பிரமோதகா எனும் சப்தத்தினால் சொல்லப்படுகிறது. அங்கே சஹிகர்த்தா அப்படின்னு அந்த இடத்துல ஒரு மந்திரம், அந்த வாக்கியம் இருக்கிறது. இவன் ஸ்வப்னத்தில் பார்க்கும் வஸ்துவை மற்றவர் யாரும் பார்ப்பதில்லை. இவன் பார்க்குற வஸ்துவை ஸ்வப்னத்தில் மிச்சம் யாரும் பார்க்கறதில்லை. இவனே விழித்தவுடனும் இவன் பார்ப்பதில்லை. இப்படிப்பட்ட சிருஷ்டியை பரமாத்மாவை தவிர வேறு எவராலும் இந்த மாதிரி சிருஷ்டி செய்வதற்கு சக்தியற்றவர்கள். அதனால் இந்த சஹா என்ற பதம் பரமாத்மாவே. இந்த விசாரம் சந்தியாதிகரணத்தில் விரிவாக விசாரிக்கப்படுகிறது. சந்தியா சுவாமி சகாந்த சப்தம் சொல்றவங்க சகான அகார இதனால அவ்வளோதான் சொல்லுங்க. அப்படின்னு சொல்லணும். ரொம்ப நாள் அப்பதான் அப்படின்னு சொல்லுதான் அப்படின்னு வேணும். இந்த சொல்லிட்டு வேண்டாம். இன்னும் வேறு தீர்க்கமாக சொல்லிட்டா கஷ்டம். இந்த சர்வநாம சப்தங்கள் இந்த பிராமணத்தில் நிறைய இடத்துல வருது. இந்த பிராமணத்திலையும் வருது, அடுத்த பிராமணத்திலையும் நிறைய வருது. இது பிரகரணம். அப்பப்போ இந்த சர்வநாம சப்தங்கள் ஜீவாத்மா பரமாகவும் சில இடத்துல வருது, சில இடங்களில் பரமாத்மா விஷயமாகவும் வருது. அதனால் இது பிரகரணம். அப்பப்போ இந்த சர்வநாம சப்தங்களை மாறிகிட்டே இருக்கு. ஸ்வப்ன விஷய இங்கே 3 ஸ்லோகங்கள் ஸ்வப்ன விஷயத்தை பற்றி சொல்லியிருக்கேன். அதில் இது என்னன்னா ஸ்வப்ன எடிட் பண்ணி அனுப்பிச்சிடுறேன். எடிட் பண்ணி அனுப்புறேன். இந்த 3 ஸ்லோகங்களாலையும் இவன் ஸ்வப்னத்தில் எதை பார்க்கிறான், ஸ்வப்னத்துக்கு போயிட்டு மறுபடியும் திரும்பி இந்த பூலோகத்துக்கு இந்த உடலை அடைவதை பற்றி அந்த 3 ஸ்லோகங்களை விவரிச்சிருக்கிறார். அப்புறம் அறிகிறார்
இந்த யாக்ஞவல்கர் இப்படிப்பட்ட இந்த ஜீவாத்மாவை யார் அறிகிறார்கள் என்று சொல்லி இந்த ஆத்மா ஸ்வயம் ஜோதிஷ் என்று யாக்ஞவல்கர் உபதேசிக்க ஜனகரும் அவருக்கு வந்து 1000 பசுமாடுகளை தானமாக அருளி சமர்ப்பித்து ஜனகர் தானமாக அருளி தானமாக சமர்ப்பித்து அடியன் சொல்ல மாட்டேங்கிற பிடிக்கிறதுக்காக ரெடி பண்ணிருக்காரு. சொல்ல மாட்டேன்னு வந்திருக்காரு. அவருக்கு மோட்சத்தை பற்றி அருள வேண்டும் என்று ஜனகரை யாக்ஞவல்கரை பிரார்த்திக்க சபாயேஷ ஏ தஸ்மின் அப்படின்னு இந்த மந்திரம் ஆரம்பித்து இங்கே ஜீவாத்மாவை சம்பிரசாதா என்று கூறுகிறது. சம்பிரசதீதி அஸ்மின் இது சம்பிரசீததி இது அஸ்மின் இது சம்பிரசாதா. இந்த சம்பிரசாத சப்தம் ஸ்வப்னஸ்தானத்தை சொல்லுகிறது. இவன் ஸ்வப்ன தசையிலிருந்து ஜாக்கிரத தசைக்கு வந்தவன் மறுபடியும் திரும்பி ஸ்வப்ன தசைக்கு செல்லுகிறான். அப்படி செல்லும் பொழுது விழிப்பு நிலையில் எதை அனுபவித்தானோ அந்த சம்பந்தம் இல்லாமல் மறுபடியும் சொப்ன திசைக்கு செல்கிறான். ஸ்வப்னத்தில் பல சுக்கதுக்கங்களை அனுபவித்து விட்டு அந்த சம்பந்தங்கள் இல்லாமல் திரும்பி இந்த உடலுக்கே மீண்டும் வந்தடைகிறான். இப்படி இந்த ஆத்மா ஜாகிரத் ஸ்வப்ன திசைக்கு மாறி மாறி போய் வருவதை சம்சார சக்கரத்தை உணர்த்துவதாக யாக்ஞவல்கர் உபதேசிக்கிறார். இதற்கு திருஷ்டாந்தமாக ஒரு பெரிய மீன் எப்படி ஒரு பெரிய ஆற்றில் இரு கரைகளும் சென்று போய் வருவது போல் இது இருக்கிறது என்று யாக்ஞவல்கர் உபதேசிக்க, எப்படி ஒரு கருடபக்ஷி தன்னுடைய இறகுகளை இளைப்பாற தன்னுடைய கூட்டிற்கு சென்று அதே போல ஜீவனும் தான் இளைப்பாற நல்ல உறக்க நிலைக்கு சுஷுப்தி நிலைக்கு செல்கிறான். அந்த சுஷுப்தி தசையில் அவனை அந்த ஆத்மா சுஷுப்தி திசையை அடைகிறான். அந்த ஆத்மா சுஷுப்தி நிலையில் அடைந்த பிறகு அவன் பரமாத்மாவிடம் லயித்திருக்கிறான். அவனுக்கு அந்த ஆத்ம சுகத்தை தவிர மற்றொன்றும் தோற்றாதபடி இருக்கிறான். சுஷுப்தி தசை அடைந்த பிறகு அங்க எப்படி அங்க உபனிஷத் பாஷ்யக்காரர் அவன் சுகமா தூங்கிருக்கான்னு அர்த்தம் தானே. சுகமான பூஜிருக்கான் கேட்டேன். பரமாத்மா அனுபவம் இருக்காது. இழப்பாறு தானே, ஒரு இழப்பாறு தானே அது. இப்போ அந்த சுகானுபவத்துக்கு ஒரு பாஷகாரர் உபனிஷத் பாஷகாரர் ஒரு அடி ஒரு மனைவி கணவனை ஒரு ஸ்திரீ புருஷனை அணைத்து கொள்ளும் பொழுது அந்த புருஷனுக்கு அபாரமான சுகம் ஏற்படுவது போல எம்பெருமான் இங்கே ஜீவாத்மாவை சுஷுப்தி நிலையில் தழுவிக்கொள்கிறான். அப்பொழுது அந்த ஜீவனுக்கு சம்பரிஷ்வக்தா என்று இங்கே பரமாத்மா சம்பரிஷ்வக்தா என்று யாக்ஞவல்கர் கூறி அந்த ஜீவன் அடையப்படும் பரமசுகத்தை இங்கு உபதேசிக்கிறார். இந்த இடத்துல சுவாமி காலக்ஷேபத்தில் வந்து நாயக பாவம்னு சாச்சிருக்கு. ஏன்னா இங்கே ஜீவாத்மாவை புருஷனாக சொல்லி பரமாத்மாவை ஸ்திரீயாக சொன்னதுனால் இது நாயக பாவம்னு இஞ்சி போயிட்டு காட்டில் சாட்சிமே இருந்துச்சு. மேலே சாதிக்காம ரொம்ப கஷ்டம். ஜிக்யாசகத்தில் நடத்துருச்சு. 4 பந்தி சாதிச்சு சின்ன விஷயம் மேலே சாதிப்பான்னு சொல்லிடுவாங்க. அது தயாராக உடனே சாதிக்கிறாங்க. அது பெரிய பேர். அது காலக்ஷேபம் ஈடு வரைச்சு அஞ்சரிய மடனால பாசனம் ஒன்று
தேவனாகி ஐக்கியங்களையும் சாதிக்கணும். ஏன்னா நாய்க்காகவும் வயசான அவள் சொன்னால் சரியா அது மாதிரி சுஷுப்தி திசையில் ஞானத்திற்கு அபாவம் அப்படின்னு பூர்வபக்ஷம் வரும்பொழுது சுஷுப்தி தசையிலும் ஞானத்திற்கு அபாவம் கிடையாது என்று யாக்கியவல்கியர் நகி அடியே ஒரு